அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா ஆகஸ்ட் 4, 2026ங்க. சரிங்களா? தினமலர் குறுக்கெழுத்து போட்டி வாங்க சால்வ் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை. பரிதாபம், அடுத்தவங்க மேலே பரிதாபப்படுறது, ஐயோ பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இறக்கப்படுறதுன்னு சொல்லலாம். ஓகே, இறக்கப்படுறது. ஓகே, அப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்ன? டேஷ் என்றும் வாழ்க என்று வாழ்த்துவது உண்டு. இன்று போல என்றும் வாழ்க என வாழ்த்துவோம். இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு குணமதி பொன்மகளே, திருநீரை செல்வி மங்கைய காசி திருமணம் கொண்டால் இனிதாகன்னு பாட்டே இருக்குதுங்க. சரிங்களா? ஐ திங்க் இது பழைய படம், 1977 எம்ஜிஆர் வந்த படம். இடமே இன்று போல என்றும் வாழ்கன்னு நினைக்கேன். 7 இடமிருந்து வளம் என்ன போல ஆன்சுக்கு. இதன் அடியில் அமர்ந்து தான் புத்த ஞானம் பெற்ற போதி மரம் எங்கே இருக்கு? புத்தகையால் இருக்கு. போதி மரம். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் நாட்டை என்பது ஒரு அகத்தின் பெயர். நாட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். சல நாட்டை, சுத்த நாட்டை, சாயா நாட்டைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்னன்னு சொல்லுவான்னா, இருக்கனால கம்பீர நாட்டைன்னு சொல்லுவாள். பதில் என்ன? கம்பீர நாட்டை. கம்பீர நாட்டைன்னா ஜனியாகத்தில் உள்ளது. அவட சம்பவ அகத்தில் கூட சேர்க்கலாம். ச க ம ப ந நீ ச. ஓகே, ஸோ 30வது மேலகத்தவ சொல்லலாம். ஓகேங்களா? இதை ருது ஆகம்னு சொல்லலாம். எனக்கு சில லெட்டர் ப்ரொனவுன்ஷியேட் ஆகாது, அதனாலே சங்கீதத்தை விட்டு வெளியில் வந்துடும். ஓகே, 8 மேலேருந்து கீழே என்ன? ராமேஸ்வரம், மதுரை ராமேஸ்வரம் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை கோயிலில் போன்றவற்றில் உள்ள கோயில்களில் 1000 கால் டேஷ் காண முடியும். 1000 கால் மண்டபத்தை காண முடியும். 1000 கால், 1000 பில்லர்ஸ் இருக்கக்கூடிய மண்டபம். 1000 கால் மண்டபம்னு எழுத முடியாது. ஸோ மண்டபத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரிங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? பாட்னா முன்னொரு காலத்தில் இப்படி அழைக்கப்பட்டது. பாட்னா என்னன்னு சொன்னாங்கன்னா, பாடலி கிராமம்னு சொன்னாங்க, பாடலி புத்தியம்னு சொன்னாங்க. ஸோ பாடலி மட்டும் எழுதுவோம். 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? எந்த இதோட தலைநகர் போபால் அப்படிங்காங்க. மத்திய பிரதேசத்துடைய தலைநகர் தான் போபால். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுற நிப்பாட்டிட்டு தான் உங்களுக்காக ஆன்சர் செக் பண்ண தான் போனேன். போபால் எதோட கேபிட்டல் அப்படின்னு கேட்காங்க. மத்திய பிரதேசத்துடைய கேபிட்டல் தான் போபால். ஸோ மத்திய பிரதேசத்துடைய கேபிட்டல் தான் போபால். ஓகேங்க. அப்போ பாடலி புத்தியம் அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க? பாடலி கிராமம்னு எழுத முடியாது. ஆக்சுவலாக முதல் நேம் பாட்னாவோட முதல் நேம் பாடலி கிராமம். அடுத்து குசும்புபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அசிமாபாத்னு சொல்லுவாங்க. இது மௌரிய குப்தர்கள் பேச காலத்தில் இதை தலைநகர் அந்த இடம். ஸோ பாடலி. ஓகே, இந்த இடத்துக்குள்ள அப்போ தீயும் ட்ராவும் வந்தால் மட்டுமே இம்மு வரும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கிறத எனக்கு நீங்கள் இதை கமெண்ட்டில் கொடுங்க. எதிர்பார்க்க. 16 இடமிருந்து வளம் என்ன? இது சரியான்னு செக் பண்ணுறதுக்காண்டி பார்ப்போம். முச்சிய தேங்காய். முச்சிய தேங்காயை என்னென்னு காய்னு சொல்லுவோம்னா கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம். கொப்பரை தேங்காயில் தான் எண்ணெய் ஆட்டுவோம். அவ்வளோதான். வெயிலில் காய வச்ச தேங்காயையும் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம். ஓகேங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? அப்போது மத்திய பிரதேசம் கரெக்டு தாங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? தா எனக்கு தாத, எனக்கு கொடு. ஓகே. 17 இடமிருந்து வளம் என்ன? இது நனைகிறதே என்று ஓனாய் அழுதுதான். ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் அழுதுச்சான். ஏன்னா ஆடை சாப்பிடக்கூடியது தான் ஓனாய். அது எப்படி ஆளும்? வெளி வேஷம் போடக்கூடியவங்களை சொல்லக்கூடிய பழமொழி சரியான வார்த்தை. அடுத்தவங்க வேஷம் போட்டு நடிக்கவங்கள சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை
ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான். சரிங்களா? 14 இடமிருந்து வலம் என்ன? தேரோட்டி. நேற்று பார்த்த சாரதின்னு பார்த்தோம். அர்ஜுனனுக்கு தேரோட்டினது. அப்போ தேரோட்டுறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? சாரதி. இப்போ 14 மேலேருந்து கீழே பாருங்க. ஒரு விஷமச்ச பாம்பு. சாய் பாம்பு அப்படிங்கிறது விஷமச்சது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12 மேலேருந்து கீழே என்ன? ஞாயிறு தோறும் தினமலர் இணைப்பாக வெளியாவது. சண்டே ஃபுல்லாக தினமலர் கூட வரக்கூடியது என்னது? வாரமலர். ஓகே. 15 மேலேருந்து கீழே என்ன? தலைவலி போய் இந்த வழி வந்துச்சு அம்மா, தீயில வந்திருக்கு. இதுக்கு ஹிண்ட்டு வேணும். 18 இடமிருந்து வலம். எனக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்காக. 18 இடமிருந்து வலம். டிராகுலுக்குள் நவகிரகங்களில் ஒன்று. ராகு. ராகுக்கு எது சொல்லுவோம்ல? ராகு கிரகம். ஓகே. 15 மேலேருந்து கீழே தலைவலி போய் எந்த வலி வந்ததுன்னா திருகு வலி வந்தது போல். தலைவலி போய் உடம்பே திருகுன மாதிரி, அதாவது வாதம் இந்த மாதிரி குடைச்சல்லாம் வந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழமொழி. ஒரு சிக்கல் முடிஞ்சு இன்னொரு சிக்கல், அதாவது வாழ்க்கை. இந்த ஒரு பிரச்சனையை முடிஞ்சு அடுத்த ஒன்று நம்ம போயிட்டேமே தான் இருப்போமே தவிர எதுவுமே இல்லாமல் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, மனிதனும் இல்லை. ஸோ திருகு வலி, தலைவலி போய் திருகு வலி வந்துச்சு. ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்க. அடுத்த ஹிண்ட்டு 4 மேலேருந்து கீழே பார்ப்போம். இம்மில் முடியுதுங்க. இங்குள்ள அணுமின் நிலையம் மீது சமீபத்தில் சைபர் அட்டாக் நடந்தது. எங்குள்ள அணுமின் நிலையம்? நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க கூடன்குளம் அணுமின் நிலையம் பக்கத்தில் சைபர் அட்டாக் நடந்துச்சு. அதாவது டேட்டாவை திருடுறது. கூடங்குளமாக வந்து டேட்டாவை திருடுறது, ரிமோட்டில் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறது. 2019 ஒரு அட்டாக் நடந்துச்சுங்க. 2026 அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணது யாருன்னா வடகொரியாவில் உள்ள ஹேக்கர்ஸ் டீம். ட்ரான்சம் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. விளம்பரம் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூடியூப்பை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் விளம்பரத்தெல்லாம் உள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஹேக் வந்து ட்ரான்சம் வேர் ஹேக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இவங்க வந்து வேர்ல்டு லீக்ஸ் டார்க் வெப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட கூடங்களோட ப்ளூ பிரிண்ட்டே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்போ ஹேக் பண்ணியிருக்காங்க டேட்டாவை. ஓகே. 3 இடமிருந்து வலம் என்ன? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவது இல்லை என்ற பாடலை பாடியவர் நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபா வந்து இசை முரசுன்னு அவர் சொல்லுவாங்க. ஓகேங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? சிகப்பு, மஞ்சள், கருப்பு போன்றவை. சிகப்பு, மஞ்சள், கருப்பு சேர்ந்திங்கன்னா ஜெர்மனியோட ஃப்ளாகு. ஆனால் 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். காவிரி ஆற்றின் ஒரு முக்கிய கிளை நதி. காவிரி ஆறோட முக்கிய கிளை நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம், பவானி, அமராவதி, கபினி அப்படின்னு சொல்லலாம். கபினி வந்து கர்நாடகாவில் ஜாயின் ஆகக்கூடியது. அமராவதி கரூரில் வந்து ஜாயின் ஆகக்கூடியது. ஓகேங்களா? பவானி இந்த கோயம்புத்தூர் சைட்லேருந்து. இதில் கொள்ளிடம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். கொள்ளிடம் தான் இருக்கிறதுல பெருசு. ஓகே. அப்போ 6 இடமிருந்து வலம் என்னென்னா ரெட்டு, எல்லோ, பிளாக் வந்து என்னென்னு சொல்லலாம்னா கலர்ஸ், நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. சிகப்பு, மஞ்சள், சிகப்பு கீழே மஞ்சள், மஞ்சள் கீழே கருப்பு போட்டிங்கன்னா அது ஜெர்மனியோடைய ஃப்ளாக் ஆகிடும். ஓகேங்க. 11 மேலேருந்து கீழே என்ன? ஷேவிங். தமிழில் ஷேவிங்னா முகம் சவரம்னு சொல்லலாம். சவரம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். வலித்தல் அப்படின்னா மொட்டைன்னு சொல்லலாம், மொட்டை போடுறது சொல்லலாம். மலித்தல். ஓகே. அப்போது 13 இடமிருந்து வலம் என்ன? வருகை, அரைவல். வருகையை வந்து நான் ரொம்ப நேரமாக ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சேன். நீரோட்டத்தில் தண்ணீர், காவிரி தண்ணி இப்போ வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, நீர் வரத்து தான் சொல்லலாம். தண்ணிக்கு சொல்லலாம், வரத்துன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு தான் ஆன்சர் எழுதுனேன். இதை எழுதுறதுக்காக தான் எனக்கு நீங்கள் வீடியோ போட லேட்டு. ஸோ நீர் வரத்து. அது போக எனக்கு இந்த கமெண்ட்டில் கொடுங்க. பாடலி புத்தகம்க்கு வேறு எதுவும் ஆடு சொல்லுவோமா? பாடலி புத்தீரம் தான் சொல்லுவோம்.
இது நீங்கள் ஆன்சர்ஸ் கமெண்ட்டில் எதிர்பார்க்க. தப்பாக எதுவும் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சரி பண்ணிக்குதுங்க. உண்மையாக இது ஆன்மீகம் அறிவோமா, வாழ்க்கையில் அனைவர்கிட்டையுமே உண்மையாக இருந்தால் நிம்மதி இருக்கும். ஓகேங்களா? தன்னம்பிக்கையோடு செய்யும் செயல் முழு வெற்றியை பெறும். பாரதியார் சொன்னார். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணலாங்க. வருகிறது முழு சூரிய கிரகணம். என்றைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் 2, 2027ங்க. ஆகஸ்ட் 2ன்னா அடுத்த வருஷங்க, 2027. ஓகேங்களா? இந்த வருஷம் ஆகஸ்ட் 12 நடக்குது. நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் வீடியோவை பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. உலகில் மிக நீளமான நீரிணை எங்கே இருக்குன்னா மொசாம்பிக்காக்கும் மடகாஸ்கருக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் மொசாம்பிக் நீரிணை 1700 கிலோமீட்டர். சரி, ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.